அதிகாரம் அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் சர்வதிகாரம். இயேசு இருப்பதால் வியாதிகள் நீங்கிடும். இயேசு இருப்பதால் சாபங்கள் விலகிடும். துக்கங்கள் மாறிடும், துன்பங்கள் மாறிடும், கலக்கங்கள் மாறிடும், கவலைகள் தீர்ந்திடும். பிறந்தாரே பிறந்தாரே இயேசு பிறந்தாரே, தந்தாரே தந்தாரே தன் மகனை தந்தாரே. ஆவியின் அபிஷேக வல்லமையை ஊற்றிடுமே. ஆவியின் அபிஷேக வல்லமையை ஊற்றிடுமே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். மணவாளன் இயேசு மீண்டும் வருவாரே வருவார். மணவாளன் இயேசு மீண்டும் வருவாரே வருவார். கலங்கின நேரத்தில் அவர் கிருபை எனக்கு போதுமே. தாங்கிடுவார் தமது கரத்தினார். தேற்றிடுவார் தாங்கிடுவார் தமது கரத்தினார், தமது கரத்தினார். பார்ப்போற்றும் தேவனை பரலோக ராஜனை பாடியே போற்றி துதிப்பேன். பார்ப்போற்றும் தேவனை பரலோக ராஜனை பாடியே போற்றி துதிப்பேன். பாடுவேன் போற்றுவேன் தெய்வனேவும் நாமத்தை வாழ்த்துவேன் நேசிப்பேன் என்றும் உண்மையே. பாடுவேன் போற்றுவேன் தெய்வனேவும் நாமத்தை வாழ்த்துவேன் நேசிப்பேன் என்றும் உண்மையே. நீரே எங்கள் பரலோக தேவன், நீரே பரிசுத்தர். உம் வார்த்தை எனக்கு ஜீவன், வாழ்வின் ஒளியே. உம் சத்திய வாக்கு தேவா என்றும் உண்மையே. நீரல்லவா பரிகாரியே, நீரல்லவா நிரந்தரமே. உம் சந்நிதி எனக்கு நிலையானதே. இயேசுவே உம் அன்பு என்றும் பெரிது மாறாதது. உம் அன்பு என்றும் பெரிது விலகாதது. உம் அன்பு எனக்கு ஜீவன், அதுவே என் ஆதாயம். உம் அன்பு என்றென்றும் புதிது, அதுவே என் ஆகாரம். நீரே என் சுவாசமே, என் ஜீவனே. இயேசுவே உம் அன்பு என்றும் பெரிது மாறாதது. உம்மை பாடுகிறோம் நல்ல தேவனே, நீர் என்றென்றும் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் வல்ல தேவனே, நீர் என்றென்றும்
சிறந்தவர். உம்மை பாடுகிறோம் நல்ல தேவனே, நீர் என்றென்றும் பரிசுத்தர். There is only one God, there is only one King, there is only one Savior above, Savior above. பலவீன நல்ல பலவான் நான், சோர்ந்தவன் நல்ல வென்றவன் நான். பலவீன நல்ல பலவான் நான், சோர்ந்தவன் நல்ல வென்றவன் நான். எனது அடைக்கலம், எனது கண்மலை, எனது கோட்டை நீர், எனது கேடகம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மியான தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிற நேரத்தில் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கீழே தொடர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. நல்ல கவனிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள், உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. நீ நினைத்தால்தான், நீ வந்தால்தான், நீ கனப்படுத்தினால்தான், நீ திரும்பினால்தான், நீ அவரிடத்துல அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால்தான் அவர் தன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த இடத்தை, அந்த தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். அவர் நம் தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. பொய் சொல்லுகிற அவர் மனிதன் அல்ல, மனமாறுகிற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, உடைய நிலைமை என்னவா இருந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நீ எவனமான பாதையிலே போய்கொண்டிருக்கிறாய், அதை குறித்தும் கவலை இல்லை. நீ எவனமான ஒரு வியாதியிலேயோ, ஒருவேளை சிக்கல்ல மாட்டிக்கொண்டு, ஒரு கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டு, ஒரு பண பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு, குடும்பம் முன்னேறாதபடிக்கு, உடைய பிள்ளைகள் முன்னேறாதபடிக்கு, உடைய தொழிலிலே பயங்கரமான நஷ்டங்கள், ஒருவேளை நீ செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இந்த நாளிலே கூட அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே, நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே கர்த்தர் நம்மையும் உங்களையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மறந்து போகாதீர்கள் என்று சொன்னால், அவர் வாக்கு தத்தம் உள்ள தேவன், அவர் வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு தத்தங்களிலே மாறாத தேவன், அவர் வாக்கு தத்தங்களிலே அவர் உறுதியாய் நிற்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தையை ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் கூட்ட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, நீதி உள்ளது, அற்புதம் உள்ளது, அதிசயம் உள்ளது. அந்த வார்த்தை ஒரு முறை புறப்பட்டு வந்தால் அந்த ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்கு ஒருவராலும் முடியாது. உன்னை கர்த்தர் தலையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. உன்னை கர்த்தர் பெரியவனாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. உன்னை தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. உன்னை பட்டணத்திலே கர்த்தர் எல்லாருக்கும் மேலே கர்த்தர் உன்னை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனுக்கு மிஞ்சின சக்தி, என் தேவனுக்கு மிஞ்சின ஒரு வல்லமை, என் தேவனுக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம்
பூமியிலே ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கு கீழ் பூமிக்கு மேல் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்தை இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ என்ன கலக்கத்தோடு உன் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை ஐயோ இன்றைக்கு நான் என்னதான் செய்ய போகிறேன் தெரியவில்லை, இந்த வாரம் என்ன செய்வது தெரியவில்லை, அடுத்த மாதம் என்ன நடக்க போது தெரியவில்லை, ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என் சூழ்நிலை யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு யாரும் வந்து என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி நிற்கிறாயோ, சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தகப்பனே தாயே, இந்த நாளிலே இந்த சத்தியம் உனக்குள் நீட்டுக்குள் புறப்பட்டு வருகிறது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளில் இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே இறங்கி வர போகிறது, உடைய வீட்டிலே கடந்து வர போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் உங்கள் இல்லத்தின் மேல் இறங்கி இருக்கிறதை காண்கிறேன். உங்களுடைய அறையிலே கடந்து வருகிறதை காண்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். உன் நிலைமை மாறும், உன் சூழ்நிலை மாறும். இன்றைக்கு நீ மீண்டும் எழுந்திருவாய் என்று சொன்னால் கர்த்தர் கடந்து வந்து உன்னுடைய கரங்களை கர்த்தர் பிடித்து உன்னை தூக்கி எழுப்பிவிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டார்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்மை மறந்து போகாதபடி எப்பொழுதும் உம்மை தன்னுடைய ஞாபகத்திலே வைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை மறந்து போகாதபடிக்கு, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் ஓடாதபடிக்கு, உலகமோ உலகத்தின் காரியங்கள் மனிதர்கள் மக்களை தேடி ஓடி தேவனுடைய சமூகத்திலே தங்கியிருக்க முடியாத, ஜெபிக்க முடியாத, உபவாசிக்க முடியாத, கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ முடியாத, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாம ஒரு கட்டப்பட்டிருக்கிற அநேக பேருக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்மை ஞாபகத்திலே கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவரே, மலைகளிலிருந்து பள்ளத்தாக்குகளிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி போல் புறப்பட்டு வருகிற அந்த ஆசீர்வாத மழை, ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களிலே ஒவ்வொரு உள்ளங்களிலே இப்பொழுது பாயும்படியாய் ஜெபிக்கிறேன். வறுமையின் ஆவிகள் போ, இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை வெளிப்படட்டும். ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இது ஆசீர்வதியும், இது ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி ரெவரண்ட் கிறிஸ்டோபர் தேவதாஸ், ஜெகோவா ஜெரி ஏஜ் சர்ச், ஈச்சிபுரம், விவேக் நகர் போஸ்ட், பெங்களூர் 47. போன் நம்பர் 08025712213 மற்றும் 9886379253.